மகரம் அப்படின்னு சொன்னாலே மலையேறக்கூடிய ஆடு. மெதுவாக போனாலும் அதோ தன்னோட உச்சியை மட்டும் கரெக்டாக அடையும். ஒரு மலையேற ஆடை நீங்கள் இப்போ நினச்சி பாருங்கள். அது வேகமாக ஓடிலாம் போகாது. அதே போல் ஒவ்வொரு அடியுமே கவனமாக வைக்கும். சின்ன கல்லே வந்தாலும் அதை தவற விடாது. அதனாலேயும் அந்த ஆடு பாருங்கள், அந்த ஆபத்தான உயரத்தை கூட தன்னோட கடினமான உழைப்பால் அடையும். அது மாதிரி தாங்க இந்த மகர ராசிக்காரங்க நீங்களுமே. மெதுவாக முன்னேற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எந்த விஷயத்துலையுமே முன்னேற்றமே வரல, ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ துன்பம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் எல்லா விஷயத்துலையுமே மகர ராசிக்கு. ஆனால் கண்டிப்பாக மெதுவாக முன்னேற்றம் வந்தாலுமே, லேட்டாக எல்லாம் கிடைச்சாலுமே உங்களுக்கு நிலையான வெற்றி வாய்ப்பாக இருக்கும். மற்றவங்க வேகமாக முன்னேறுவது போல் தோணும். நீங்கள் முன்னேற்றமே இல்லாமல் ரொம்ப பின்னாடி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களோட செயல்களில் இருக்கக்கூடிய கடுமையான வேகம், தன்னம்பிக்கை, இது எல்லாமே உயர்வான நிலையான வெற்றி அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்கள் வெற்றியின் அடித்தளமாக தான் இருக்கும். அதனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், கவலைப்படாதீங்க. உங்கள் ராசியோட இயல்பே பொறுமை, பொறுப்பு, கட்டுப்பாடு, இது எல்லாமே. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையுமே ஈஸியாக எடுத்துப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வெற்றி மெதுவாக வந்தாலும் நிலையானதாக நிலைச்சிருக்கும். அதை நீங்கள் உறுதியாக நம்பணும். பெரும்பாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் பாருங்கள், தேவையில்லாமல் நிறைய பொறுப்புகளை நீங்கள் சுமையாக எடுத்திருப்பீங்க. அதனால தான் பிரச்சனையே வந்திருக்கும். அதை தவிர்த்துடுங்க, நல்லது இருக்கும். மனசில் நிறைய கவலை இருக்கும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. எல்லா பிரச்சனைக்குமே நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு தேவையில்லாமல் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. யாரும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற கவலை பெரும்பாலும் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான செயல் என்னவோ அதில் வேகமாக நல்ல நிலையான வெற்றி அமைப்பு கிடைக்கணும்னு உழைங்க, கண்டிப்பாக வரும். இப்போ வரதெல்லாம் கஷ்டம் கிடையாதுங்க. அது உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு உங்களை தயாராக்கக்கூடிய பயிற்சியாக எடுத்துக்கணும். நீங்கள் மலையேறும்போது ஒரு ஆடு மாதிரி வேகமாக இல்லாமலும், அதே போல் கவனமாகவும் செயல்படுங்க. கீழே விழுந்தாலும் உங்களோட பயணம் எதுவாக இருந்தாலும் உச்சி தான் உங்களோட இலக்கு. மற்றவங்க பாதியில் நிற்கும் போது நீங்கள் மட்டும் உச்சியில் நிற்பீங்க பாருங்கள். அதனால் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு நேரம் சரியாக வந்தால் நீங்கள் கட்டிய வாழ்க்கையை, கட்டிய கோட்டையை யாராலுமே அசைக்க முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் எல்லாம் நிறைஞ்சுதா இந்த மகர ராசி இருக்குது. ஆமாங்க, 12 ராசிலேயே இந்த மகரம் அப்படிங்கிறது அது அற்புதமான ஒரு ஆற்றல் படைச்ச ராசி. பொறுமை, அன்பு, நிதானம், இது எல்லாமே இருக்கும். மற்றவங்களுக்காக கவலைப்படக்கூடிய மனசு உங்ககிட்ட இருக்கும். தனக்கு துன்பம் கொடுத்தவனை கூட அவனுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ராசி இந்த மகரம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட கிரக சூழல் உருவாகியிருக்கு, அந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், நல்லது என்ன கெட்டது என்ன, எதில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மகர ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. சனி பகவான் பாருங்கள், கிரகங்களிலேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையிலுமே வெற்றி அப்படிங்கிறது மெதுவாக வரும், ஆனால் நிலையானதாக இருக்கும். சனி பகவான் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். சனி பயிற்சியே நடந்தால் கூட சரிங்க, இந்த மகர ராசிக்கு அப்படிங்கிறது இந்த சனி பகவானின் அருள் நல்லதாக இருக்கும். அதாவது மற்ற ராசிக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நல்லது பண்ணுறானோ அந்த அளவுக்கு நல்லதையும், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கெட்டதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவர் இந்த சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கலங்காமல் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், முன்னேற்றம் நிச்சயமாக வரும். சனிக்கிழமையில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு கோயில் இருந்தாலும் சரி பாருங்கள், நவகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அது அற்புதமான நல்ல மாற்றத்தை தரும். சனி பகவானை வழிபாடு செய்யும்போது நீங்கள் 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுங்க. நன்மையும் வரக்கூடிய நல்லதை இரட்டிப்பாகவும் ஏற்படுத்தும். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சில பிரச்சனை இருக்குது, அதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்குங்க. அது உங்ககிட்டயே. அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு. அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஜனனகால ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் விரைவில் தீர்வு பெறலாம்.
இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும், அதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம். கவனமாக கேளுங்க. இந்த மகரத்தில் உத்திராடமில் 2, 3, 4ஆம் பாதமும், திருவோணமும், அவிட்டமில் 1, 2ஆம் பாதமும் இருக்குது. உங்களுக்கு இப்போ கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அங்கே பாருங்கள் ராகு இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதி. சுகஸ்தானம் இங்கே வந்து செவ்வாய். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் கூடவே சுக்கிரனும், சப்தம ஸ்தானத்தில் குருவும், அஷ்டம ஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகிருக்கு. இது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்த்தா இந்த வாரம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகுதுங்க. அதே போல் ஆடை அணிகள் ஏதாவது வாங்கிறதன் மூலம் வரவில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். செலவு இருக்கிறது போல் வரவும் இருக்கும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. மகரத்துக்கு இந்த வாரம் பாருங்கள் வாகன யோகம் உண்டாகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது, இல்லைன்னா பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகன சேர்க்கையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி நல்ல விஷயம் ஒன்று நடக்கும். எழுத்து வகையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே சிக்கிக்காமல் இருக்கணும்னு நினச்சா கவனமாக இருக்கணும். எங்கேயாவது ஏதாவது ஒப்பந்தம் வருது, கையெழுத்து போடணும் அப்படின்னா எல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. யாருக்காச்சும் கடன் வாங்கி தரீங்க, பத்திரம் போட்டு தான் வாங்கி தரீங்க அப்படின்னா அப்பயும் கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுக்கே கடன் வாங்கினா கூட அந்த எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதால் பிரச்சனை ஏற்படுங்க. அதனால் எச்சரிக்கையாக செயல்பட்டுக்கோங்க, கவனமாக இருங்க. கூட்டு தொழில், அதுக்கப்புறம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் உங்களோட பார்ட்னர் இருக்காங்களே அவங்கக்கிட்டையுமே வீணாக விவாதம் செய்யவே கூடாது. சண்டை சச்சரவுகளை தவிர்க்கணும். சுமூகமான முறையில் அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. பெரும்பாலும் தொழில் வியாபாரத்தில் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது நடக்கும். வீணான அலைச்சலுமே அவ்வப்போது வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணால் பிரச்சனை கிடையாது. இந்த பயணம் கொஞ்சம் பயனற்றதாக இருக்கும். அதனால் தேவையில்லாத பயணத்தை குறைச்சிக்கோங்க. அதனால் செலவையுமே நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட சண்டை சச்சரவுகளை நீங்கள் இந்த வாரம் பேசவே கூடாது. திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் பணவரத்து இந்த வாரம் திருப்தி தரக்கூடிய வகையில் அமையுது. வெளியூர் பயணம் திடீர்னு போகிற மாதிரியான சூழல் கூட வரும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ திறமையை காட்டி சாதனை செய்யக்கூடிய அமைப்பு உருவாகுது. சாதிக்கும் திறமை அதிகரிக்குது. நீங்கள் நினச்ச காரியத்தெல்லாம் பாருங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில மனம் வருந்தும்படியான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பெரும்பாலும் உங்களுக்கு என்ன பொறுப்போ, உங்களுக்கு என்ன வேலையோ அதை சரியாக செஞ்சாலே போதும். உங்கள் வேலையை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் உங்களுக்கான பணிகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கல்வியில் நல்ல ஒரு வேகம் இருக்கும். சக மாணவர்கள்கிட்டையுமே சுமூகமாக அனுசரித்து போகிறது நல்லது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் விலகுது. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குது. பணியாளர்கள் உங்கள் செயல்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். கோபத்தை தூண்டும்படி சில சம்பவம் நடக்கும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்கணும். சக மாணவர்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் நிதானமாக இருக்கணும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். உங்கள் ஆவணங்களையுமே சரியாக வச்சுக்கணும். பெண்கள் எடுத்த காரியத்தை இந்த வாரம் வெற்றிகரமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது. கடினமான முயற்சியின் பேரில் உங்களோட அனைத்து காரியங்களுமே இப்போ சுலபமாக நடக்கும்.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மரியாதை மதிப்பு இப்போ சரியாக கிடைக்கும். விருது கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. கடன் தொல்லை குறையுது. போட்டி உங்களை விட்டு விலகுது. தொழிலில் போட்டிகளும் நீங்குது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலாக உழைச்சா நல்லது. தினம்தோறும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும்.